இது ஒரு பெரிய சேஞ்ச் வானத்தை பார்க்கும்போது உட்காந்துட்டு இது பெரிய சேஞ்ச். ஆனால் ரொம்பவே ஒரு அழகான ஏதோ சில விஷயங்கள் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது. வா, லவர்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒரு டிவைன் லவ் ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பாஸ்ட் லைஃப் லவ், ரிலேஷன்ஷிப் ரொம்ப நியர்பை இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபீல் பண்ண முடியுது. வரலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சு வர மாதிரியே இருக்கு. True love, forever love. சில பேர் வந்துட்டு உங்களுடைய இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எக்ஸெட்ரா எல்லாமே வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு விலகி இருக்கிற மாதிரியே இருக்குது சில விஷயங்கள். உங்களுக்கான அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு உங்களுக்கான அந்த க்ரௌன் அது தலையில் போட்டுட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இனிமேல் நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு பவுண்ட்ரிஸ், லிமிட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கு. ஒரு போல்டு கம்பீரமான ஒரு பர்சனாலிட்டியில் இருக்கீங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜியில் இருக்கீங்க. யார் உங்களை சுற்றி வந்து என்ன இமோஷ்னலி என்ன ஒரு விஷயமா உங்ககிட்ட விழுந்து புரண்டு எப்படி ஆக்டிங் பண்ணி ட்ராமா பண்ணி என்ன பண்ணாலும் நீங்கள் கரையக்கூடிய பர்சன் இல்லை இப்போது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய எம்ப்ரஸ் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்தாச்சு. இனிமேல் ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் கேட்குது. ப்ரொஃபைல்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் யாருக்காவது. ஃபேக் இமேஜ் காட்டுறவங்களுக்கு ஒரு ஃபேக் லவ், ஒரு ஃபேக் ரிலேஷன் எதுக்குமே இடம் இல்லை. என்னோடய வர்த் எனக்கு தெரியுன்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க. உங்களோட அவ்வளோ ஒரு அன்பு, பாசம், உங்களுடைய அந்த ஃபுல் அந்த லவ்ன்றது நீங்கள் உங்களுக்கு தான் நீங்கள் கொடுத்துட்ருக்குற மாதிரி இருக்குது. அதிகமாக உங்களோட ஹெல்த் கான்சென்ட்ரேட் பண்ணி அதிகமாக உங்கள் ஹெல்த் பற்றி கவனம் செலுத்துகிறீங்க. அதிகமாக உங்களை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்களோ, ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, நார்மலி பாசிட்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் பாடிக்கு என்ன தேவை, உங்களை எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ வராமல் நல்ல விதமாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய மைண்ட், பாடி, சோல் எல்லாமே ஹாப்பியாக இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். நிறைய பாசிட்டிவிட்டிஸ் உங்களை தேடி அட்ராக்ட் ஆகும். அதில் ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆனால் கூட லைஃப் டேமேஜ். அதனால் நீங்கள் எவ்வளோ நல்ல விதமாக நீங்கள் உங்களை கவனிச்சிக்கிறீங்களோ, தன்னைத்தானே நீங்கள் கவனிச்சிக்கிறீங்களோ, நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, நல்ல விதமாக நிறைய நல்ல ஃபுட் சாப்பிட்றது, லைஃப்பில் என்ன ஹாப்பியாக பண்ணணுமோ பண்ணுங்கள். தவறான விஷயங்களை தவிர என்ன விஷயம் பண்ணணுமோ பண்ணுங்கள். ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எப்போவுமே லைஃப்பில் வந்துட்டு கஷ்டம்ன்றதோ ஏதோ ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக நம்ம அப்படியே உட்காரணும் அவசியம் கிடையாது.
ஆனால் எல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. எனக்கு நிறைய விஷயம் தாண்டி வந்துட்டீங்க. இப்போ லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு மூமெண்ட் தான் வரப்போகுது. ஆனால் இப்போ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எம்ப்ரஸ் அந்த பர்சனாலிட்டியில் தான் இருக்கிறீங்க. உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது, உங்களை யாரும் வந்துட்டு தாழ்த்தி பேசவும் முடியாது. இனிமேல் உங்களை வந்துட்டு எந்த விதத்துலையும் உங்களை டவுன் பண்ண முடியாது, உங்களை நெருங்கவே முடியாது. இனிமேல் லைஃப்பில் முன்னேறது மட்டும்தான் உங்களோட ஒரு குறிக்கோள். இந்த பவர் இப்போ உங்களுக்கு இருக்கிறீங்களா, இந்த பவர், இந்த எனர்ஜி எப்போவுமே மெயின்டைன் பண்ணுங்கள். இனிமேல் நீங்கள் ஈஸியாக கரையக்கூடிய பர்சனே கிடையாது.